ஒன்னும் ஐடியா வர மாட்டேங்குதே. என்னது ஏதோ நெளியுது? என்னது ஏதோ பாம்பு மாதிரியே தெரியுது? ஐயோ பாம்பு பாம்பு சிஸ்டர், பாம்பு! நல்லா பாருங்க, பாம்பு நிக்குது சிஸ்டர். உங்க பக்கத்துல பாம்பு இருக்கு சிஸ்டர். ஐயோ பாம்பு பாம்பு! அத்தை நகராதீங்க, பாம்பு உங்களுக்கு கொத்திர போகுது. நின்னாலும் கொத்து சிஸ்டர். ஐயோ சும்மா இருங்க அங்கிள். ஆண்டி அங்கே இருங்க, நகராதீங்க. அம்மா அம்மா நகராதீங்க நகராதீங்க, அசையாதீங்க. நான் தான் அப்பவே சொன்னேன்டா மாப்ள, பாத்தியா பாம்பு இங்கேயே வந்துருச்சு. மாரி குழந்தைக்கு தெய்வ சக்தி இருக்குடா சிஸ்டர். நகராதீங்க சிஸ்டர். ஐயோ ஐயோ என்ன பண்ணுறீங்க? மாமா மாமா பொறுமையா அப்படி வந்துருங்க அம்மா. பாத்து அத்தை நகராதீங்க. ஐயோ ஆண்டி போட்டான். என்னாச்சு? ஐயோ சிஸ்டர், பத்தவால பிடிச்சவங்க நாகராஜ கிளம்பிட்டான் சிஸ்டர். சிஸ்டர் தூக்குங்க. என்னாச்சுமா? ஐயோ சிஸ்டர், இருமா நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வரேன். ஆம்புலன்ஸ் கூப்பிடாம டாக்டர் கூப்பிட போறியாடா? ஐயோ சிஸ்டருக்கு தான் ஆளே போய் தூக்குங்க. சிஸ்டர் தூக்குங்க. பாத்து சிஸ்டர், பாத்து. ஐயோ ஐயோ பாத்து பத்திரமா இருங்க. போங்க, என்ன பண்றது தெரியல. அத்தைக்கு விஷம் தலைக்கு ஏறிடுச்சுன்னா அவங்க உயிருக்கே ஆபத்து. டாக்டர் வரதுக்குள்ள நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிடலாம். சரி வா போய் பண்ணுங்க, போங்க போடுங்க. சிஸ்டர் சிஸ்டர் அப்படியே கண்ணை திறந்து வைங்க சிஸ்டர். மூடிடாதீங்க, மூடிட்டா மேல போயிருவீங்க சிஸ்டர். சிஸ்டர் கண்ணை மட்டும் போடாதீங்க சிஸ்டர். சிஸ்டர் கவலைப்படாதீங்க, பல விக்கெட் எடுக்க வேண்டியது இருக்கு. ஒண்ணும் ஆகாது சிஸ்டர். சீக்கிரமா கடிச்சறத கீறி விடுங்க. சீக்கிரம். சிஸ்டர் சிஸ்டர் நீங்க மயங்கிறாதீங்க சிஸ்டர். ஆண்டி உங்களுக்கு எதுவும் ஆகாது. சிஸ்டர் சிஸ்டர் கண்ணை மூடாதீங்க, கண்ணை திறங்க. சீக்கிரம் லைட்டா கட்டு. சீக்கிரமா கட்டுங்க. ஐயோ என்ன போதும் தெரியலையே. இவ்வளவு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு சிஸ்டர் மேல அனுப்பிடுவாளுவா போல இருக்குதே. ஐயோ ஆண்டி ஒண்ணுல மாமா. ஐயோ ஐயோ கண்ணை மூடுறாங்களே சிஸ்டர். ஐயோ நுரை வேற வாயில தள்ளுங்க. ஐயோ சிஸ்டர் 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 பாத்து பேச ஏறிடுச்சு சிஸ்டர். ஐயோ ஜாஸ்மின் அவ்வளவுதான். அத்தை வாங்க டாக்டர், சீக்கிரம் வாங்க. டாக்டர் வாங்க டாக்டர். பாருங்க வாங்க டாக்டர், சீக்கிரமா வாங்க. சிஸ்டர் மயக்கம் ஆயிட்டாங்க. நான் பாக்குறேன். பிரஷர் தலைக்கு ஏறிடுச்சு போல. நான் பாத்துக்கிறேன். பார்த்து போடுங்க, சிஸ்டருக்கு வலி. சிஸ்டர் டாக்டர் சிஸ்டரை ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிடலாமா? அதெல்லாம் எதுவும் தேவையில்ல. அரவிந்த் என்கிட்ட எல்லா விஷயமும் சொல்லிட்டாரு. சரிங்க. பாம்பு விஷத்தை முறிக்க மாத்து மருந்து கொடுத்திருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்களே கண்ணு முழிச்சிருவாங்க. அவங்க தூங்காத அளவுக்கு பாத்துக்கோங்க. சரிங்க டாக்டர். ஓகே, இன்னும் கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். சரி நான் போயிட்டு வரேன், பாத்துக்கோங்க. சிஸ்டர் கொஞ்ச நேரத்துல அத்தைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்தே போயிட்டேன். மகளே, சிஸ்டருக்கு எதுவும் ஆகாதுன்னு நல்லாவே தெரியும். எப்படி சித்தப்பா? அந்த கோரக் சாமியார் என்ன சொல்லி இருக்கிறாரு? அந்த குழந்தை கையால தானே சிஸ்டருக்கு சாவுன்னு சொல்லி இருக்கிறாரு. அப்ப எப்படி பாம்பு கடிச்சு செத்து போவாங்க? சித்தப்போ அந்த கோரக் சாமியார் சொன்ன மாதிரி மாரி குழந்தை கையால தான் சிஸ்டருக்கு சாவு வரும். அங்கிள் ஆண்டி நான் சொல்லல, சிஸ்டர் கண்ணு முழிச்சிட்டாங்க.
ஆண்டி உங்களுக்கு எதுவும் ஆகலையே? சிஸ்டர், அந்த பாம்பு நீயா பாம்பு மாதிரி நம்மள விடாம பழிவாங்க துரத்திக்கிட்டே இருக்குது. அந்த குழந்தைய கொல்லணும்னு இல்ல, கொல்லணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாலே நம்மள காலி பண்ணிடும் போல இருக்குது. நான் இப்ப கூட சொல்றேன் சிஸ்டர், நமக்கு உயிரை தவிர வேற எதுவுமே முக்கியம் இல்ல. வாங்க இந்த ஊரை காலி பண்ணிட்டு எங்கேயாவது ஓடிடுவோம். ஓடிட்டா மட்டும் இதெல்லாம் முடிஞ்சிருமா? ஒண்ணு நான் உயிரோட இருக்கணும், இல்ல அந்த குழந்தை உயிரோட இருக்கணும். அப்ப உங்க பாடு கஷ்டம் தான். என்ன மாமா நீங்க அறிவு இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? ஏதாவது பண்ணி அந்த குழந்தைய அழிக்கணும். அதான் நடக்காதா பியூட்டி? அங்கிள், நான் நடத்தி காட்டுறேன். அம்மா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேம்மா. அந்த குழந்தைய கருவிலேயே வச்சு அந்த குழந்தை கதையை முடிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. பாத்து படா மாப்பிள, பாப்பு ஃபாலோ பண்ண போகுது. சிஸ்டருக்கு ஆயுசு கட்டி பொழைச்சிட்டாங்க பாரு. நீங்க போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். ஸ்ரீஜாவா. சிஸ்டர் கவலைப்படாதீங்க, பாம்பு கடிச்சு நீங்க சாவல இல்ல, அதனால கண்டிப்பா நாம தான் ஜெயிப்போம் சிஸ்டர். ஆமா, நான் தான் ஜெயிப்பேன். இது அந்த தேவியோட சிரிப்பு தான். தேவி தான் வந்திருக்கா, ரூமுக்குள்ளதான் இருக்கா. என்ன தாரா, நிம்மதியா தூங்கிட்டு இருக்கியா? பாவத்துக்கு மேல பாவத்தை பண்ணிட்டு உன்னால எப்படி நிம்மதியா தூங்க முடியுது? நான் உன்னை நிம்மதியா தூங்க விட்டுருவேனா? என்ன பயமுறுத்தி பாக்குறியா? உன்னோட பயமுறுத்தலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். நடிக்காத. உன் முகத்துல மரண பயம் நல்லா தெரியுது. பயமே இல்லாத மாதிரி நடிச்சு உன்னை நீயே ஏமாத்திக்கிட்டு இருக்க. என் மருமக மாறி கர்ப்பமான அன்னைக்கே உன்னோட கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நீ சாக போற நாளை எண்ணிக்கிட்டு இருக்க. இன்னும் கொஞ்ச நாள்ல என் மருமக மாறி வயித்துல நான் வந்து பிறக்க போறேன். உன்னோட சந்தோஷம், நிம்மதி, ஆணவம் எல்லாத்துக்கும் சாவு மணி அடிக்க போறேன். நான் இந்த மண்ல பிறந்த நாள்ல இருந்து உன்னால நிம்மதியாவே இருக்க முடியாது, இருக்கவும் விட மாட்டேன். என் மகன், என் கணவன், என் மருமக, என் பேர குழந்தைங்கன்னு யார் கூடவும் என்னால சந்தோஷமா இருக்க முடியாம பண்ணிட்டேன்ல. என்னோட மொத்த சந்தோஷத்தையும் எனக்கு கிடைக்க விடாம பண்ணிட்டேன்ல. அதுக்கு உனக்கு தண்டனை கொடுக்க போறேன். இப்ப உன்னை உயிரோட விடுறேன். இன்னும் கொஞ்ச நாள்ல கம்சனை வதம் பண்ண கிருஷ்ணனா என் மருமக வயித்துல மகளா பிறந்து உன்னை அழிக்க போறேன். நீ இப்பவும் சரி, அப்பவும் சரி, எப்பவுமே உன்னால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ வெறும் வெத்து வேட்டு, டம்மி பீஸ். ஏய், என்னடி சொன்ன? ஏதோ வீரவசனெல்லாம் பேசிட்டு இருந்த, இப்போ விடு விடுன்னு கதற. அவ்வளவுதான உன்னோட வீரம்? நீதாண்டி வெத்து வேட்டு, டம்மி பீஸ். இப்பவும் சொல்றேன், இப்ப நான் உன்னை கொல்ல மாட்டேன். நான் என் மருமக வயித்துல வந்து பிறந்ததுக்கு அப்புறம்
ஒவ்வொரு நாளும் நீ உன்னோட சாவை எதிர்பார்த்து பயந்து பயந்து வாழ்வேல, அது தாண்டி நான் உனக்கு கொடுக்க போற தண்டனை. ஐயோ பாண்டி, ஜாஸ்மின், அரவிந்த், எல்லாரும் ஓடி வாங்க. என்ன அது? ஏ பாண்டி, ஆண்டி ஆண்டி என்னாச்சு? 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 என்ன காட்டு கூச்சல் போடுது? என்னாச்சு சிஸ்டர்? எதுக்காக எல்லாரையும் கூப்பிட்டீங்க? என்னாச்சு மேடம்? ஏதாவது கெட்ட கனவு ஏதாவது கண்டீங்களா என்ன? என்னாச்சு ஆண்டி? ஏன் என்னமோ மாதிரி இருக்கீங்க? அம்மா என்னாச்சுமா சொல்லுங்கம்மா. ஐயோ, மாறி வீட்ல இருந்தாலாவது விபூதி நெத்திலையாவது வச்சு விடுவா. சிஸ்டருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே, பேட்டல முடிக்குது. சித்தப்பா, நீங்க கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு அமைதியா இருங்க. என்ன அடக்கிருங்க. அத்தை, என்னாச்சு அத்தை? எதுக்காக எல்லாரையும் கூப்பிட்டீங்க? எனக்கு தெரியும், நான் சொல்றேன். என்ன மாமா சொல்றீங்க? உங்களுக்கு எப்படி தெரியும்? உண்மை தெரியும் ஹாசினி. ஆஹா, மாம்ஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஏதோ சொல்ல வராரு. என்ன சொல்ல வராருன்னு தெரியலையே. சூர்யா அப்பாவாக போறான். தேவி மாரிக்கு மகளா வந்து பிறக்க போறா. பேத்தி வந்து பிறக்க போறத நினைச்சு தாராவுக்கு சந்தோஷத்துல தூக்கம் வரல. சிஸ்டர் பேய பார்த்து அலற மாதிரி பயந்து அலறாங்க. இவர் சொல்றாரு சந்தோஷத்துல தூக்கம் வரலன்னு. என்ன கொடுமை சிஸ்டர் இது. மாமா மாமா, அத்தை பார்த்தா எப்படி இருக்குன்னா பயத்துல அலறிட்டு வந்த மாதிரி இருக்கு. பாருங்க பாருங்க அவங்களுக்கு எப்படி வெறுக்குதுன்னு. ஆமா ஹாசினி, நான் கூட நோட் பண்ணேன். நீ சொல்றது கரெக்ட் தான். நோ நோ, யூ ஆர் ராங் முருகன். தாரா சந்தோஷத்துல தான் தூக்கம் வராம எழுந்து வந்திருக்கா. ஏற்கனவே சாமியார் வேற சொல்லியிருக்காருல, குழந்தை பிறந்ததும் கெட்டதெல்லாம் அழிய போகுது, நல்லதெல்லாம் வாழ போகுதுன்னு. அதனாலதான் ஓகே சார், நீங்க சொன்னது கரெக்டா தான் இருக்கும். சரி சரி, எல்லாரும் போய் படுங்க. அழகு தேவதை, வா நம்ம ரூம் போலாம். எனக்கு தூக்கம் வருது. சீக்கிரம் வந்துடணும். இவளோட நிலைமைய பாரு. ஆண்டி, என்னாச்சு? அங்கிள் என்னென்னமோ சொல்றாரு. அம்மா அதான் எல்லாரும் போயிட்டாங்களம்மா. என்னாச்சுன்னு இப்பயாவது சொல்லுங்கம்மா. அந்த தேவி வந்திருந்தா என்ன தூங்க விடாம டார்ச்சர் பண்றா. கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண பார்த்தா. ஐயோ சிஸ்டர், குழந்தைய இப்பதான் உருவாயிருக்குது. அது பிறக்கிறதுக்கு இன்னும் 10 மாசம் ஆகும் சிஸ்டர். அதுக்குள்ள எதுக்கு இப்படி பயந்துட்டு இருக்கீங்க? தேவியோட ஆவி உங்களை ஒண்ணும் பண்ணாது சிஸ்டர். பேயெல்லாம் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது. நாம தான் சத்தியத்துக்கு கட்டுப்பட மாட்டோம் சிஸ்டர். ஒண்ணுல போய் படுங்க சிஸ்டர். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா பயப்படுவோம்னா போங்க. எனக்கு தூக்கம் வருது. தூங்க விடாம வாங்க. ராவேளையில பாடா படுத்துது. கல்யாண கனவு ஏதாவது வருதான்னு பாப்போம். ஆமா ஆண்டி, நீங்க எதை பத்தியும் யோசிக்காதீங்க. மாரிக்கு குழந்தை பிறந்தா பாத்துக்கலாம். நீங்க போய் நிம்மதியா தூங்குங்க, போங்க. மனசை போட்டு குழப்பிக்காதீங்க, போய் படுங்கம்மா. போய் தூங்குங்க ஆண்டி.
மருமக மாறி கர்ப்பமான அன்னைக்கே உன்னோட கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மாமா எடுத்துக்கோங்க. அத்தை ஐயோ என்னாச்சு பாருங்க. தண்ணி எடுத்து போ. அத்தை என்னங்க ஸ்ரீஜா ஸ்ரீஜா என்ன ஸ்ரீஜா? உனக்கு? அது கூட ஐயோ, மகளுக்கு என்னாச்சு தெரியலையே, இப்படி மயங்கி கிடக்குது. ஐயோ, ஏந்திரம்மா. யாரோ கண்ணு வச்சுட்டாங்க போல இருக்கு. ஸ்ரீஜா ஸ்ரீஜா அண்ணக்கரமா ஸ்ரீஜா ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலையே மகளுக்கு. ஸ்ரீஜா அரவிந்த் டாக்டருக்கு ஃபோன் பண்ணிடா, அப்படியே நிக்கிறியே. சரிம்மா. ஸ்ரீஜா ஹலோ டாக்டர். ஏய் ஸ்ரீஜா ஸ்ரீஜா ஏய் அரவிந்த் என்னடா டாக்டர் இன்னும் ஃபோன் வரல? பண்ணிட்டேமா, இத வந்துட்டு இருக்காங்க. மாப்ள, என் மக மயக்க அடிச்சு கிடக்குறா. அந்த டாக்டர் 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 பாருங்க டாக்டர். பாருங்க, என் மருமக திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா. என்னன்னு கொஞ்சம் பாருங்க டாக்டர் ப்ளீஸ். நீங்க யாரும் பதட்டப்படாதீங்க, நான் செக் பண்றேன். டாக்டர் நல்லா செக் பண்ணுங்க டாக்டர். என்னாச்சு டாக்டர்? பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல, சந்தோஷமான விஷயம்தான். உங்க மருமக கன்சீவ் ஆயிருக்காங்க. என் மக கன்சீவ் ஆயிட்டா, என் மக கன்சீவ் ஆயிட்டா. ஸ்ரீஜா என் வயித்துல பாலை வாத்துட்டமா? ஐயோ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஐயோ இது பாத்தியா, வைர நகை.
டாக்டர் டாக்டர் ஒரு நிமிஷம். டாக்டர், நீங்க செஞ்ச உதவிக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல டாக்டர். குழந்தை இல்லைன்னு உங்க குடும்பத்துல உங்களை டார்ச்சர் பண்றதுனாலயும் டைவர்ஸ் பண்றதா சொல்றாங்கன்னு நீங்க ஃபீல் பண்றதுனாலயும் நீங்க கன்சீவ் ஆயிருக்கீங்கன்னு நான் போய் சொன்னேன். ஆமா டாக்டர், தினம் தினம் குடும்பம் பண்ணிட்டு இருக்காங்க டாக்டர். நீங்க செஞ்ச உதவிய நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் டாக்டர். நான் சொல்லியிருக்க போய் உங்களை ரொம்ப நாளைக்கு காப்பாத்தாது. பின்னாடி ஏதாவது பிரச்சனை வரும்போது என்ன காட்டி கொடுத்துறாதீங்க. சரிங்க டாக்டர், நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, நான் வரேன். சரி.